தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வசனங்கள் 7 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா காலம் 4ஆம் வாரம், ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி 2024ஆம் வருடம், சனிக்கிழமை. இன்று நற்செய்தியில் பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நிறைய அற்புதமான விஷயங்களை நமக்கு எடுத்துரைக்கிறார். ஓகேங்களா? முதலாவது விஷயம் என்ன? நீங்கள் என்ன அறிஞ்சிருந்தீங்கன்னா தந்தையும் அறிந்திருக்கிறீர்கள். இப்போ ஏசப்பாவை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தந்தை கடவுளையும் நம்ம புரிஞ்சுக்கிட்ட மாதிரி. ஏசப்பாவை நம்ம நம்பினோம்னா தந்தை கடவுளையும் நம்ம நம்பின மாதிரி. சரிங்களா? அதுவும் இல்லாமல் பாருங்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள். கடவுளை யாராலையும் பார்க்க முடியாது, ஏன்னா கடவுள் உருவமற்றவர். ஆனால் ஏசப்பாவை நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக கடவுளையே பார்த்த மாதிரி. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா கொஞ்சம் கோபமாக வர்றாரு. ஏன்? கடவுளை எங்களுக்கு காட்டும், கடவுளுக்கு எங்களுக்கு காட்டுன்னு கேட்கும்போது அவர் கடுப்படையாண்டாரே, நான் எத்தனை தடவை சொல்கிறது, என்னை பார்த்தா கடவுளை தந்தையை பார்த்த மாதிரின்ட்டு. அப்படி இருந்தபோது மறுபடியும் என்கிட்ட வந்து தந்தையை காட்டுங்க என்னது, நான் தாண்டா தந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாரு. சொல்லிட்டாரு பாருங்களேன், தந்தை என்னுள் இருக்கிறார், நான் தந்தையுள் இருக்கிறேன் அப்படின்ட்டாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம இப்போ அறிவியலில் சொல்லுவாங்க இல்லைங்களா, நாம் இப்போ முப்பரிமாணத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அதுவே ஒரு 4ஆம் பரிமாணம் நம்மளால் புரிஞ்சிக்க கொள்ள முடியாது. 5ஆம் பரிமாணம் அதெல்லாம் அப்படிலாம் போகும்போது கடவுளோட பரிமாணம்லாம் வேறு மாதிரி. அதை புரிந்து கொள்வது நம்மளால் முடியாத விஷயம். ஸோ புரிஞ்சிக்க தான் முடியல. அட்லீஸ்ட் கடவுள் ஏசப்பா சொல்கிறத ஏற்றுக்கவாத செய்யணும். புரிந்துக்கிறீங்களோ இல்லைங்களோ, என்ன பண்ணணும்? ஏசப்பா சொல்கிறத ஏற்றுக்கோங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னது? ஏசப்பா எவ்வளோ அரும் செயல்கள் செய்தார். அவர் சொன்னதையும் நீங்கள் புரிஞ்சிக்கல, நம்பலை அப்படின்னாலும் அவர் எவ்வளவோ அருமடையாளங்கள் செஞ்சார் இல்லையா? அதை வச்சாவது நம்புங்க. சரிங்களா? உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் ஏசப்பா செஞ்சுருப்பார். அதெல்லாம் நினச்சி பாருங்கள். ஆகுனா நீங்கள் செய்யாததையே நம்பிட்டு நினச்சிட்ருக்கீங்க. எவ்வளவோ செஞ்சும் இருக்கார், அதெல்லாம் நினச்சி பாருங்கள். ஓகேங்களா? அப்பயாவது நம்புங்க. அது மட்டும் இல்லாமல் மிக மிக பெரிய ஒரு அதிசயமான வார்த்தைகளை சொல்கிறாரு பாருங்கள் ஏசப்பா. அவர் எவ்வளோ அதிசயங்கள் செஞ்சார் இல்லையா? அந்த அதிசயம் எல்லாத்தையும் அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிற யார் வேணாலும் செய்யலாமா.
ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, அவர் செஞ்சதை விட பெரிய அளவுலேயே நம்ம செய்ய முடியும்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அற்புதங்களை நம்மளாலே செய்ய முடியும், இயேசு கிறிஸ்துவ மேலே நம்பிக்கை வச்சா. அதுவும் இல்லாமல் பாருங்கள், என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன்ட்டார். எதை கேட்டாலும். ஓகேங்களா? அதுவும் நாம் எப்பயுமே பாருங்கள், ஜெபம் பண்ணும்போது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. இல்லைனா அன்பான இயேசுவே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து, எங்களுக்கு இந்த மாதிரி வேணும், இந்த தேவைகள் இருக்குது, உடல் நல கவனம் வேணும், திருமணம் ஆகணும், குழந்தை பேர் வேணும், கணவன் மனைவி சண்டை சச்சரவு சரியாகணும் அப்படின்லாம் வேண்டும் இல்லைங்களா? அதெல்லாமே வேண்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும்னு ஏசப்பா சொல்கிறாரு. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.